ரைட் ஆல். இப்போ நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பார்க்க போகிறோம். இந்த ரெகுலேஷன் 2025 தான் யூனிவர்சிட்டியில் வந்து 1 மார்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கான்செப்ட் பேஸில் படிங்க. 1 மார்க்குன்றது கான்செப்ட் பேஸில் படித்தா தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மாதிரி பேப்பரில் கான்செப்ட் பேஸில் படித்தா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த 1 மார்க்கையும் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் அதை ரீட் பண்ணி அதோட ஆன்சர் சொல்லி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு வேர்ட்ஸில் வந்தால் கூட இதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஒவ்வொரு யூனிட்லையும் லாஸ்ட் மினிட்னால ஒவ்வொரு யூனிட்லையும் நான் 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன். அதுபடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a particle is said to be in equilibrium when net force is 0. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து ஒரு ஒவ்வொரு யூனிட் 3 மார்க் வீடியோஸ் அனுப்பியிருக்கேன். வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன கான்செப்ட்ஸை நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தா இப்போ இந்த கொஸ்டின் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். என் பார்ட்டிகல் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம் வென் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் தான் பார்ட்டிகளை வந்து நம்ம ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பார்ட்டிகல் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். அது மறந்துடாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, த கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம் இன் அ பிளேன் இஸ் சம்மேஷன் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதுவும் நான் 3 மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சம்மேஷன் எஃப்எக்ஸை சில புக்கில் சம்மேஷன் ஹெச்ன்னு சொல்லுவாங்க. சம்மேஷன் எஃப்எக்ஸை சில புக்கில் சம்மேஷன் எஃப்ஒய்யை சம்மேஷன் வின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வருதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. The resultant of concurrent forces is obtained by. Resultant of concurrent forces நமக்கு எப்படி கிடைக்குன்னா வெக்டார் அடிஷன் மூலமாக தான் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் எப்போ அப்ளிகபிள் ஆகும்? இட்ஸ் அப்ளிகபிள் டு 3 concurrent forces in equilibrium. இதை மறந்துடாதீங்க. எப்போ லாமிஸ் தியரம் அப்ளை ஆகும்னா 3 ஃபோர்ஸ் இருந்தானா லாமிஸ் தியரம் அப்ளை ஆகும். இந்த கண்டிஷன் மறந்துடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். Next question பார்ப்போம். The parallelogram law is used to determine resultant of 2 forces. சரியா? parallelogram law எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா resultant of 2 forces R கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த R கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம parallelogram law forces வந்து parallelogram law வந்து நம்ம யூஸ் பண்றோம். Next question. Forces acting in the same plane. ஒரே பிளேன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அது பேர் என்ன? கோப்ளானார் ஃபோர்ஸஸ். சரியா? ஒரே பிளேன்ல மறந்துடாதீங்க. ஒரே பிளேன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அது பேர் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி a force can be resolved into என்ன? காம்பனன்ட்ஸ். ஃபோர்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம்னா அது என்னவா ரிசால்வ் ஆகும்னா காம்பனன்ட்ஸை ரிசால்வ் ஆகும். ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ், வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். அதனால நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு யூனிட் 1ல பார்ப்போம். அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் அப்டைன் யூசிங். ஹரிசாண்டல் காம்பனன்ட் அதாவது சம்மேஷன் ஹெச் எது மூலமா நம்ம அது கிடைக்கும்? எந்த ஃபங்க்ஷன் மூலமா கிடைக்கும்னு கேட்டுருக்காங்க. சைன் ஃபங்க்ஷனா, கொசைன் ஃபங்க்ஷனா, டான்ஜென்ட் ஃபங்க்ஷனா, கோடான்ஜென்ட் ஃபங்க்ஷனா? இது கொசைன் ஃபங்க்ஷன். ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா இன்னைக்குமே மறந்துடாதீங்க. ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா கொசைன் ஃபங்க்ஷன். இதே வெர்டிக்கல் காம்பனன்ட் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன். டைரக்ஷன் காம்பனன்ட்னா டான்ஜென்ட் ஃபங்க்ஷன். சரியா? இது ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட் பார்த்து. Next question. A free body diagram shows. Free body diagram என்ன காட்டுது? External forces acting on a body. கரெக்டு தானே? ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி தானே நம்ம சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, the resultant of 2 equal and opposite forces is 0. The resultant of 2 equal and opposite force என்னவா இருக்கும்னா 0வா தான் இருக்கும். A unit vector has magnitude of unit vector magnitude என்ன? 1. இதுவும் ரொம்ப முக்கியமானது. யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் மறந்துறாங்க. யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1. அடுத்தது ஃபோர்ஸஸ்.
whose line of action meet at one point are. ஒரே பாயிண்ட்ல ஃபோர்ஸஸ் வந்து அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் மீட் ஆகுது அப்படின்னா, மீட் அட் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது என்னன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரியா? நம்ம இந்த கன்கரண்ட் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் வச்சுன்னா நம்ம ப்ராப்ளம்லாம் பார்ப்போம் 12 மார்க்கு. அதான் சொல்கிறாங்க கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Forces acting along the same straight line. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Forces acting along the same straight line are collinear. At one point இருந்தா concurrent, அது same straight line இருந்தா collinear. சின்ன சின்ன வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. The triangle law of forces is based on என்னது? வெக்டார் அடிஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வெக்டார் அடிஷனை பேஸ் பண்ணி இருக்கு. The resultant of two perpendicular forces P and Q is root of P square plus Q square. Direction cosines are used to define. Direction cosines எதை டிஃபைன் பண்ணுது? டைரக்ஷன் இன் ஸ்பேஸை டிசைன் பண்ணுது. டைரக்ஷன் அண்ட் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுது. டைரக்ஷன் கொசின்ஸ் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் அண்ட் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுது. அடுத்தது ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ் ரிக்வயர்ஸ். ஈக்லிபிரியம்னாலேயே ஈக்லிபிரியம் கண்டிஷன் எப்போ வரும்னா நம்ம எஃப்எக்ஸ் 0வா இருந்து எஃப்ஐ 0வா இருந்து எஃப்எஸ் 0வா இருந்தால் ஈக்லிபிரியம் கண்டிஷனை அதை அட்டைன் பண்ணும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் த அபவ் இருக்கா? ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த. அடுத்தது the angle of resultant is determined using, நான் அப்படியே சொன்னேன்னா direction of the resultant அதுதான் சொன்னாங்க. the angle of resultant is defined using tan theta. tan theta மூலமா நம்ம angle of resultant கண்டுபிடிக்கலாம். the SI unit of forces என்ன? நியூட்டன். SI unit of force. SI units ரொம்ப முக்கியம். மேபி இந்த இதுலயே வந்து உங்களுக்கு இந்த இதுலயே SI unitsல ஏதாவது ஒன்று கேட்கலாம். அதனால SI யூனிட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எஸ் என்ன? நியூட்டன். அப்போ SI யூனிட் ஆஃப் லென்த் என்ன? மீட்டர். ஏரியானா என்ன? மீட்டர் ஸ்கொயர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கு. ஆக்சலரேஷனுக்கு என்ன? ஆக்சலரேஷனுக்கு சரியா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மாஸுக்கு என்ன? வெயிட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மாஸுக்கு கிலோகிராம். சரியா? மாஸுக்கு கிலோகிராம், வெயிட்டுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாஸுக்கு கிலோகிராம், வெயிட்டுக்கு நியூட்டன். நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது நம்ம மாற்றி பண்ணுவோம். மாஸுக்கு கிலோகிராம், வெயிட்டுக்கு நியூட்டன். டைமுக்கு என்ன? டைமுக்கு செகண்ட்ஸ். சரியா? இதெல்லாம் SI யூனிட்ஸ். அடுத்தது ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் acting on the bodies at rest is called as statics. நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பாடிஸ் அட் ரெஸ்ட். அட் ரெஸ்டாக இருந்தால் அதுதான் ஸ்டாட்டிக்ஸ். அப்போ டைனமிக்ஸ்க்கு என்ன? ஸ்டடி ஆஃப் பாடிஸ். சரியா? ஸ்டடி ஆஃப் பாடிஸ் இன் மோஷன். அப்போ கைனமேட்டிக்ஸுக்கு ஸ்டடி ஆஃப் மோஷன் without considering forces. சரியா? ஹைட்ராலிக்ஸ்க்கு ஸ்டடி ஆஃப் லிக்விட்ஸ் at rest and in motion. இப்படி நீங்க 1 மார்க் படிச்சீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து யூனிட் 2 ஓட 1 மார்க் பார்ப்போம். ஸ்டாட்டிக் ஆஃப் ரிஜிட் பாடிஸோட 1 மார்க்ஸ் பார்ப்போம். A rigid body is one which rigid body னா எதை சொல்லுவோம்? does not deform under load. எவ்வளோ லோடு கொடுத்தாலும்
டிஃபார்ம் ஆகாது, அப்போதான் நம்ம அதை ரிஜிட் பாடின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது, டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் கால்ட். டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் மூமெண்ட். மூமெண்ட்டு, கப்பலு, இதெல்லாம் வந்து டேர்னிங் எஃபெக்டை கொடுக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் கால்டு மூமெண்ட். மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இது 3 மார்க்லேயே பார்த்தோம், 3 மார்க்கில் பார்த்துருப்போம். மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இருக்கா? மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அடுத்தது என்ன? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மூமெண்ட் இஸ், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மூமெண்ட் என்ன? நியூட்டன் மீட்டர். சரியா? இப்போ நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ யூனிட் கண்டுபிடிக்கிறேன். மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, அந்த இதில் பார்த்தோம்னா மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்னு. ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன? நியூட்டன் இல்லை கிலோ நியூட்டன்லாம் சொல்லலாம். ரைட்டா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு யூனிட் என்ன? மீட்டர்னு சொல்லலாமா? மீட்டர் இல்லை சென்டிமீட்டரில் சொல்லலாம். அப்போ என்னோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர். இப்படி தான் நான் யூனிட்டை வந்து டிரைவ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கணும். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மூமெண்ட் இஸ் என்ன? நியூட்டன் மீட்டர். வேரினாஸ் தியரம் டீல்ஸ் வித், வேரினாஸ் தியரம் எதை டீல் பண்ணுது? வேரினாஸ் தியரமா நம்ம 3 மார்க்கில் பார்த்தோம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இது கெஸ் பண்ணலாம். வேரினாஸ் தியரம் எதை டீல் பண்ணுது அப்படின்னா மூமெண்ட்ஸை டீல் பண்ணுது. வேரினாஸ் தியரம் எதை டீல் பண்ணுது? மூமெண்ட்டை டீல் பண்ணுது. நான் வச்சுக்கோங்க. ஆன்சருங்க இந்த சி இருக்கா? மூமெண்ட்ஸ் நான் சொன்ன ஆன்சர். அடுத்தது, எ கப்பிள் கன்சிஸ்ட் ஆஃப், கப்பிள் எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். நான் கப்பலுக்கு 3 மார்க்கில் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன், டேர்னிங் எஃபெக்ட் எப்படி கொடுக்கும் அப்படின்னு. அதுதான், எ கப்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். இதுதான் ஆன்சர். அடுத்தது, எ கப்பிள் ப்ரொடியூசர்ஸ், கப்பிள் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ரொட்டேஷன் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது, the principle of transmissibility states that a force may be moved along its line of action. Principle of transmissibility எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா force may be moved along its line of action. சரியா? அடுத்தது, the perpendicular distance used in moment calculation is called as lever arm or moment arm னு சொல்லலாம். The perpendicular distance used in moment calculation is called lever arm. அடுத்தது, for equilibrium of a rigid body is summation f is equal to 0 and summation m is equal to 0. ஈக்குலிபிரியம்னாலேயே 0ல தான் வரும் கண்டிஷனு. நம்ம ஆனால் எதை பேஸ் பண்ணி, இப்போ ரிஜிட் பாடினா சம்மேஷன் f is equal to 0, சம்மேஷன் m is equal to 0ன்னு சொல்லுவோம். Next question. A force passing through the point of rotation, a force passing through the point of rotation produces, எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? 0 மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷனை பாஸ் பண்ணுது அப்படின்னா அது 0 மூமெண்ட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். clockwise movement is generally taken as, clockwise movement is generally taken as negative. counter clockwise, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவுண்டர் clockwise இல்லை ஆன்டி clockwise, இதை நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்? பாசிட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணணும். சரியா? இப்போ என்னன்னா சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராப்ளம்ஸே பண்ணிடுவோம். ஒன்று காலேஜில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இல்லை புக்கை பார்த்து பண்ணியிருப்பீங்க, இல்லை சில சேனல்ஸில் பண்ணும்போது நம்ம கிளாக்வைஸ் மூமெண்ட் வந்து பாசிட்டிவ்னு எடுப்பாங்க. ரைட்டா? ஆன்டி கிளாக்வைஸ் வந்து நெகட்டிவ்னு எடுப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்ம சைன் கன்வென்ஷனாக நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் ஆகும். சைன் கன்வென்ஷன் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இப்படி 1 மார்க்கில் பார்க்கும்போது கிளாக்வைஸ் மூமெண்ட் ஜென்ரலாக நம்ம எப்படி எடுப்போம்னா நெகட்டிவ்னு எடுப்போம். ஆன்டி கிளாக்வைஸை நம்ம ஜென்ரலாக எடுக்கும்போது பாசிட்டிவ்னு எடுப்போம். இதை மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஆனால் சம்முக்கு வரும்போது உங்களுக்கு என்ன மெத்தட் சைன் கன்வென்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இதோட குழப்பிக்காதீங்க. அடுத்தது, the resultant force of a couple is, resultant force of a couple என்ன? 0. The resultant force of a couple is 0. A free body diagram includes, free body diagram எதை இன்க்ளூட் பண்ணும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸையும் இன்க்ளூட் பண்ணும், ரியாக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணும். கரெக்டு தானே? நம்ம ரியாக்ஷன் ஆர்ஏ, ஆர்பிபிஏ அது மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸும் கொண்டு வருவோம். அது போக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுவோம். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். parallel forces are forces,
parallel forces are forces that intersect at one point, never intersect, act randomly, act perpendicular. என்ன வரும்? never intersect தானே வரும். parallel forces intersect பண்ணுமா? intersect பண்ணாது. அடுத்தது translational equilibrium occurs when resultant force is 0. translation equilibrium எப்போ occur ஆகும் அப்படின்னா resultant force 0 இருந்தால், resultant movement கிடையாது, resultant force 0 சாரி resultant force 0 இருந்தால் translation equilibrium வந்து occur ஆகும். அடுத்தது rotational equilibrium occurs when, rotational equilibrium எப்போ occur ஆகும் அப்படின்னா summation moment is equal to 0. இந்த கான்செப்டா மறந்துடுறேன். டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வா இருந்தால். ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எப்போ அக்கர் ஆகும்? மூமெண்ட் வந்து 0வா இருந்தால், அதாவது சம்மேஷன் மூமெண்ட். சம்மேஷன்னா என்ன தெரியுங்களா? சம்மேஷன்னா இப்போ சம்மேஷன் மூமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ M1 இருக்குது ப்ளஸ் M2 இருக்குது ப்ளஸ் M3 இருக்குது அப்படின்னா நான் 3 மூமெண்ட்டையும் சம் பண்ணேன் அப்படின்னா அதான் சம்மேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். 3 மூமெண்ட் 4 5 எவ்வளோ மூமெண்ட்ஸாக இருந்தாலும் அதான் சம்மேஷன். The principle of virtual work applies to, virtual work ஓட பிரின்சிபல் எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். இது முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப இந்த 20வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன் 3-dimensional rigid body equilibrium the number of independent equations எவ்வளவு? 6. இது மறந்துடாதீங்க, 6 ரொம்ப முக்கியம். இப்போ இதே 2D-ஆ இருந்தா 3 மறந்துடாதீங்க. 3D-ஆ இருந்தா என்னோட இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் 6, 2D-ஆ இருந்தா 3. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ நம்ம யூனிட் 1 யூனிட் 2க்குரிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது யூனிட் 3 யூனிட் 4 நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கிற 3 மார்க் வீடியோஸ் யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 1 டே கிட்ட ஒரு டைம் இருக்குது. அந்த 1 டே நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் கான்செப்ட் ஈஸியாக எழுதிடலாம். ஈஸியாக 1 மார்க்லையும் 3 மார்க்லையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்ஸ் டு ஆல்.